Hi everyone, welcome back to TCF Tamil Coding Foundation YouTube channel. In this video, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் கோர்ல பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணணும், எப்படி பீன்ஸ் கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஸ்ப்ரிங் கோர்ல வந்து XML கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஸ்ப்ரிங் பூட் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ்க்குலாம் முன்னாடி நம்ம ஸ்ப்ரிங் கோரை லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த அப்கமிங் வெப் சீரிஸில் இந்த அப்கமிங் வீடியோ சீரீஸில் நான் வந்துட்டு ஐ கேன் கவர் ஸ்ப்ரிங் கோர் கான்செப்ட்ஸ். ஸ்ப்ரிங் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் டுடே வி கோயிங் டு சி த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்ப்ரிங் கோர். So first of all, we can go to the Eclipse IDE and new click பண்ணுங்க. நியூ கிளிக் பண்ணிட்டு ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட் அது போகக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் பண்ணும்போது தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஸ்ப்ரிங் கோருக்கு வந்து மேவன் ப்ராஜெக்டை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் மேவன் ப்ராஜெக்ட். நியூவில் வந்துட்டு மேவன் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் லொக்கேஷன் அதை அப்படியே விட்டுருங்க. அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ இதில் கேட்லாகில் ஆல் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபில்டரில் டைப் பண்ணுங்க மேவன் ஆர்கி டைப் குயிக் ஸ்டார்ட். மேவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆர்டிஃபேக்ட் ஐடி வந்து வந்திருக்கும். இதில் நம்ம ப்ராஜெக்டான ஆர்டிஃபேக்ட் டைப் வந்து மேவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட் 1.1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ கேன் சூஸ் திஸ் ஒன் அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் இப்போ இந்த இடத்துல யூ ஹாவ் டு கிவ் த பேக்கேஜ் காமன் நேம், அதாவது குரூப் ஐடின்னு சொல்லுவாங்க. குரூப் ஐடினா வந்து பேக்கேஜோட நேமு, கம்பெனியோட நேம் தான் இங்கே நம்ம பேக்கேஜோட ஃபர்ஸ்ட் நேமாக கொடுக்கணும். காம் இஸ் அ கம்பெனி அண்ட் டாட் டிசிஎஃப்ன்றது கம்பெனியோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டிஃபேக்ட் அப்படின்றது வந்து ப்ராஜெக்டோட நேம். ஸோ ஐ கேன் கிவ் த ப்ராஜெக்ட் நேம் ஸ்ப்ரிங் பேசிக். ஓகேவா, ஸ்ப்ரிங் பேசிக்ஸ். அண்ட் வேறு எதுவும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜோட நேம் வந்து com.tcf.spring basic அப்படின்றது வந்துடும். அண்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ் நவ். ஸோ இப்போ டூல்ஸ் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பேக்கேஜஸ் ஆர்டிஃபேக்ட் இதெல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லெட்டர் ஒய் வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்டர் பட்டனை கிளிக் பண்ணணும். ஒய் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பேசிக்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இதில் நார்மலாக நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் பார்க்குற மாதிரியே தான் பேக்கேஜஸ் எல்லாமே இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் பூட்டோட பேசிக் கான்செப்ட் அது தான். ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே கான்ஃபிகரேஷன் நடக்கிறது எப்படின்னா நம்ம தான் மேனுவலாக கான்ஃபிகரேஷனை XMLலையும் அப்படி இல்லைன்னா ஜாவா அனோட்டேஷன் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து செட் பண்ணணும். அண்ட் இதுலேயுமே pom.xml ஃபைல் இருக்குது. இதில் டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு கொஷின் வரும், ஸ்ப்ரிங் பூட் வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஸ்ப்ரிங் கோருக்கு வரணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டில் இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வி நீட் அ ஸ்ப்ரிங் கோர் கான்செப்ட்ஸ். ஓகேவா, ஸ்ப்ரிங் கோர் கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் பூட்டை இன்னுமே ஃபாஸ்ட்டாக நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் ஸ்ப்ரிங் கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ ஸ்ப்ரிங் கோர் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஓல்டு கான்செப்ட். பட் எப்படி நம்ம கோர் ஜாவா படிக்கிறோமோ அந்த மாதிரி இதையும் கண்டிப்பாக படிச்சே இருக்கணும். அப்போ தான் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் புரியும். ஓகே, இப்போ வந்து கான்செப்ட் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டாக இதில் ஒரு பேக்கேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கிரியேட் பண்ணும்போது com.tcf.spring basics அப்படின்னு இருக்கும். அதில் ஒரு மெயின் ப்ரோக்ராம் இருக்கும் பை டிஃபால்ட். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா pom.xml ஃபைலில் இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் கோர் ப்ராஜெக்ட்டுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்திருக்கும். அண்ட் இதில் டிபெண்டன்சிஸ் அப்படின்றது தான் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிபெண்டன்சி பை டிஃபால்ட் ஆட் ஆகியிருக்கும். ஒன்று வந்து ஜூபிட்டர், இன்னொரு JUnitல
இன்னொன்று ஜூபிட்டரோட பேராகிராம்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டுமே ஆட் ஆகிருக்கும் இதில். அண்ட் இங்கே அடிஷ்னலாக நம்ம ஸ்ப்ரிங் கோர் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னொரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோம், அதை லேட்டர் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு கிரியேட் ஒரு நார்மலாக இப்போ ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. நான் இந்த இடத்துல வந்து கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா, கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்டிட்டி கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த என்டிட்டி கிளாஸோட வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே கொடுக்குறேன், ப்ரைவேட்டில் கொடுக்குறேன், ஏன்னா என்டிட்டி கிளாஸ் இல்லையா. சிஐடி அண்ட் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் சி நேம் அண்ட் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் அட்ரஸ். அண்ட் இதோட கெட்டர் அண்ட் செட்டர் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஜாவா கான்செப்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா, கோர் ஜாவா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் கோர் கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இதை பார்க்குறீங்க அப்படின்னா கோர் ஜாவா பார்த்துட்டு கோர் ஜாவா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் கோருக்கு வர்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். ஓகேங்களா, டைரெக்டாக ஸ்ப்ரிங் கோர் வந்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. அண்ட் என்டிட்டி கிளாஸில் கெட்டர் செட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சோர்ஸில் போயிட்டு மறுபடியும் டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஆட் பண்ணிக்கணும். ஸோ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை ஆட் பண்ணி ஜெனரேட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். இப்போ வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு என்டிட்டி கிளாஸ் கிரியேட் பண்ணுறோன்னா மெயின் ப்ரோக்ராமில் இந்த என்டிட்டி கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுவோம் இல்லையா. தட் இஸ் த நார்மல் வே ஆஃப் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட், ரைட்? என்ன பண்ணுவோம், கஸ்டமர் C1 ஈக்குவல் டு நியூ கஸ்டமர் அப்படின்னு போட்டு, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம் இல்லையா நார்மல் கோர் ஜாவால. இது வந்து நம்ம இப்போ இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ண போகிறதில்ல மேனுவலி. இப்போ ஸ்ப்ரிங் கோரில் வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா கிளாஸஸ்க்குமே ஆப்ஜெக்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த XML கான்ஃபிகரேஷன் அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து ஸ்ப்ரிங் கோர் மூலிமா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸ்க்கு பீன்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். பீன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, ஆப்ஜெக்ட் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. XML கான்ஃபிகரேஷனே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணிக்கும். அந்த திங்ஸை யார் செட் பண்ணணும்னா இப்போ நம்ம தான் செட் பண்ணணும். ஸோ இப்போ நார்மல் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கும் அண்ட் இந்த மாதிரி XML கான்ஃபிகரேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது எவ்ரி டைம் யூ ஷுட் கிவ் அ மாடிஃபிகேஷன். இப்போ வேல்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணோன்னா நான் டேரெக்டாக மெயின் கோடில் என்டர் ஆகணும். ஆனால் இப்போ XML கான்ஃபிகரேஷனில் நீங்கள் பண்ணும்போது ஒரு வேல்யூஸை மாடிஃபை பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயின் ப்ரோக்ராமை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். வித்தவுட் சேஞ்சிங் த ப்ரோக்ராம் கோட் நீங்கள் XML கான்ஃபிகரேஷனில் போயிட்டு கோட்ஸை சேஞ்ச் பண்ணால் போதும். அப்போ உங்களோட என்டையர் ப்ராஜெக்ட் சேஃபாக இருக்கும், எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது XML கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ரிங் கோரில் ப்ராஜெக்ட் பண்ணும்போது. ஓகேங்களா, இதோட அட்வான்ஸ் தான் ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்ட் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம், ஸ்ப்ரிங் போட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் கிரியேட்டிங் அ XML கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் எப்படி பீன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா XML கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நார்மலாக நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாமே SRC மெயின் ஜாவா அப்படின்ற இந்த பேக்கேஜ்குள்ளே சேவ் ஆகும். அண்ட் இந்த பேக்கேஜ், இந்த மெயின் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு யூ ஷுட் கோ டு த நியூ அண்ட் கிளிக் ஆன் த பேக்கேஜ். இந்த இடத்துல ஜாவா, அதாவது இங்கே மேலே சோர்ஸ் ஃபோல்டரில் ஜாவா அப்படின்னு இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஸ்லாஷ் வரைக்கும் அப்படி இருக்கட்டும். அண்ட் அந்த ஜாவா மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே நேம் வந்து ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ரிசோர்ஸஸ் ஆர் ரிசோர்ஸ் வாட் எவர். ஓகேங்களா, ரிசோர்ஸஸ்ன்னு கொடுத்துட்டு கிளிக் ஆன் ஃபினிஷ் கொடுங்க. இது ஏன் அப்படின்னா நம்ம அந்த XML கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணுறது ஜாவா மெயின் ஃபோல்டரில் பண்ணக்கூடாது, மெயின் பேக்கேஜில் பண்ணக்கூடாது, அதை வந்து இந்த ரிசோர்ஸஸ் பேக்கேஜ்குள்ளே பண்ணணும். இப்போ இந்த ரிசோர்ஸஸ் பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு யூ கேன் செலக்ட் த அதர். ஏன்னா XML ஃபைல் வந்து இதில் டிஸ்பிளே ஆகாது, யூ ஷுட் செலக்ட் அதர்.
அண்ட் இங்கே வந்துட்டு XML அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே யூ வில் கெட் த ஃபைல். XML ஃபைல் இங்கே இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யூ ஹாவ் டு கிவ் அ நேம் ஃபார் XML ஃபைல். நான் வந்து பீன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அண்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ். அண்ட் இது வந்து XML எடிட்டரில் ஓப்பன் ஆகும். யூ ஷுட் க்ளோஸ் திஸ் அண்ட் அந்த beans.xml ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு சாரி நாட் நியூ ஓப்பன் வித் போயிட்டு ஜெனரிக் கோட் எடிட்டர் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எப்படி சார் நான் வந்து இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி பீன்ஸை வந்து இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல யூ ஹாவ் டு பேஸ்ட் திஸ் கோட். இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பீன்ஸு ஓப்பன் டேக்கு அண்ட் அதில் வந்து XML NS ஈக்குவல் டு springframework.org வெப்சைட் லிங்க்கு, அதில் ஸ்கீமா, அதுக்குள்ளார பீன்ஸு, அதுக்கப்புறம் XSI அதோட லிங்க்கு, XML ஸ்கீமா இன்ஸ்டன்ஸ், ரைட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது, அண்ட் அதுக்கப்புறம் XSIயோட ஸ்கீமா லொக்கேஷன், அண்ட் தென் அடுத்த ஃபைனல் லிங்க் வந்துட்டு beans.xsd springbeans.xsd இந்த ஃபைலில். ஸோ இந்த லிங்க்கை நம்ம வந்து இந்த பீன்ஸ் டேக்கை அதோட லிங்கோட சேர்த்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இது வந்து ஓப்பன் அண்ட் ஆக்சுவலாக அந்த பீன்ஸ் அப்படின்றது தான் டேக்கு, ஓகேவா? அது ஓப்பன் டேக் இருக்குது அப்படின்னும் போது க்ளோசிங் டேக் அதுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ ஓப்பன் டேக் இருக்குது அப்படின்னா க்ளோசிங் டேக் போட்டுக்கோங்க. ரைட், now I can save this. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா now we are ready to create a beans. இப்போ இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் வேல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக பீன்ஸாக நான் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஓப்பன் பீன் டேக் அண்ட் க்ளோஸ் பீன் டேக் போட்டு இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் now we are ready to create a bean. அதாவது பீன்னா இட் ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீன். ஸோ பீன் டேக் வந்து அதாவது பீன் நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாலே பீன் டேக் ஓப்பன் க்ளோஸ் வந்துடும். ஸோ நல்லா கவனிக்கணும், இது பீன்ஸு ஓப்பன் அண்ட் க்ளோஸ், நடுவில் பீன் டேக், நம்பர் ஆஃப் பீன் டேக் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கிளாஸோட பீன் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பீனோட டேக் ஓப்பன் டேக்கில் போயிட்டு ஐடி வந்து செட் பண்ணணும். ஐடி ஈக்குவல் டு இப்போ கிளாஸோட நேம் வந்து கஸ்டமர் அப்படின்னு இருக்குன்னா அதை அப்படியே ஸ்மால் லெட்டரில் கொடுங்க, கஸ்டமர் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. லைக் C1 C2 நான் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ஐடி வந்து இந்த பீனோட ரெஃபரன்ஸ். அண்ட் வந்து அடுத்தது வந்து கிளாஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு கிளாஸ் ஈக்குவல் டு இந்த கஸ்டமர் கிளாஸோட குவாலிஃபைடு நேம் வந்து கிளாஸ் நேமை வந்து கொடுக்கணும். அது என்ன சார் குவாலிஃபைடு கிளாஸ் நேம் அப்படின்னா com.tcf.springbasics அப்படின்றது இந்த கிளாஸோட பேக்கேஜோட நேம். ஸோ இந்த பேக்கேஜோட நேம் சேர்த்து இந்த கிளாஸ் நேம் வந்து தரணும். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த பேக்கேஜ் நேம் கிளாஸோட பேக்கேஜ் நேம் கொடுத்துட்டு டாட் வச்சு இப்போ இந்த கிளாஸோட நேம் வந்து கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பீன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த கிளாஸில் எப்படி இந்த 3 வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸில் இப்போ கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம எப்படி இதுக்கு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா we should call the set method, ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் செட் மெத்தடை கால் பண்ணி வேல்யூ கொடுப்பீங்க. இது நார்மல், அது எல்லாமே வந்து மெயின் ப்ரோக்ராமில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இங்கே நம்ம மெயின் ப்ரோக்ராமை டிஸ்டர்பே பண்ண போகிறது இல்லைன்றதுனால ஸோ ஒரு பீன் க்ரியேட் பண்ணும்போதே, அதாவது ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதே இந்த இடத்துல வேல்யூஸ் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு டேக் வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி டேக் போட்டுட்டு அதில் நேம் அப்படின்னு இருக்கும். அந்த நேம் ப்ராப்பர்ட்டியில் வேரியபிளோட நேம் கொடுங்க. அங்கே என்ன வேரியபிள் நேம் இருக்கோ அதை கொடுங்க. ஒரு வேரியபிளாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு CID, அதுக்கப்புறம் அந்த CIDயோட வேல்யூ என்னது. ஸோ நான் வந்து
டபுள் கோட்ஸில் 101 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? சிஐடிக்கு வந்து நீங்கள் கேட்கலாம், இது நம்பர் தானே, நம்பருக்கு ஏன் டபுள் கோட் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த XML கான்ஃபிகரேஷன் ஃபைல்குள்ளார எல்லா வேல்யூமே ஜஸ்ட் லைக் கன்சிடர் அஸ் அ ஸ்ட்ரிங்கு, எல்லா வேல்யூமே ஸ்ட்ரிங்கு அப்படின்றதுனால நம்ம வந்து டபுள் கோட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக் another variable for another variable, இன்னொரு வேரியபிள் என்னது, நேம், வேல்யூ ஈக்குவல் டு Morgan and property and last இன்னொரு வேரியபிள் வந்து என்னதுன்னா, இது எல்லாமே அந்த கிளாஸ்ல கொடுத்த வேரியபிள்ஸ். வேல்யூ ஈக்குவல் டு சென்னை. Now I can save this. இப்போ நான் ஒரு பீன் கிரியேட் பண்ணியிருக்கேன், விச் மீன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது இன்னொரு பர்சனோட டீட்டெயில்ஸுமே இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பீன், அதோட ஐடி வந்து கஸ்டமர் 2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதோட வேல்யூஸை இன்ஸ்டடாக நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். 102 காவ்யா, புதுச்சேரி. அண்ட் அடுத்த பீன் கஸ்டமர் 3 103 தமிழ், மும்பை. ஓகே, லைக் திஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பீன் இருக்கு, அதாவது 3 ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பீன்லையும் அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணணுன்றதுமே நம்ம வந்து கொடுத்தாச்சு. அப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல ஜஸ்ட் இதுல இருந்து எந்த பீன் வேணும்ன்றத மட்டும் கால் பண்ணா போதும். அது எதை வச்சு கால் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஐடி மட்டும்தான். ஓகேங்களா? வேற எதையும் எடுக்க போறது இல்லை, இந்த ஐடி மட்டும்தான் வச்சு எந்த வேல்யூஸ் நமக்கு வேணும்ன்றத மெயின் ப்ரோக்ராம்ல எடுக்க போறோம். ஆனால் நீங்கள் நார்மலாக ஜாவா அப்ளிகேஷனில் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க, செட் மெத்தட் கால் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கெட் மெத்தட் கால் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து இப்போ நான் ஃபியூச்சரில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணோன்னா நான் மெயின் ப்ரோக்ராமை மறுபடியும் வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம XML கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ணாலே போதும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? அண்ட் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு மெயின் ப்ரோக்ராம் வாங்க, app.javaக்கு வாங்க. இப்போ எப்படி சார் நான் வந்துட்டு இந்த beans.xmlல இருக்கிற இந்த பீன்ஸை வந்து கால் பண்ணுறது மெயின் ப்ரோக்ராமில் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு டிபெண்டன்சி வந்து வேணும். அது என்னதுன்னா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு, ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த டிபெண்டன்சி. ஓகேங்களா? இதை நீங்கள் நார்மலாக நெட்லேருந்தே எடுக்கலாம். MVN ரெப்பாசிட்டரி அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். ஓகேங்களா? MVN ரெப்போசிட்டரி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே நெட்டில் வரும். இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கோடை நீங்கள் கெட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டோட கடைசி ஃபைல் pom.xml ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த டிபெண்டன்சிஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் சொன்னோம் இல்லையா, அதில் ஆல்ரெடி 2 டிபெண்டன்சி இருக்குது, ரைட்? ஜூபிட்டர் இன்ஜின், ஜூபிட்டர் பேராம்ஸ். அது கூடவே அடிஷ்னலாக இந்த டிபெண்டன்சியும் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிள். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற டூல்ஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம ப்ராஜெக்டில் ஆட் ஆகிடும். ஆக்சுவலி இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பீன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கிளாஸ்க்கு 3 பீன் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் க்ரியேட் பண்ணிவிட்டு. இந்த பீனை நம்ம மெயின் ப்ரோக்ராமில் கால் பண்ணணும். அப்போ அதுக்கு நம்மக்கிட்ட அதோட டூல்ஸ் வந்து அதோட திங்ஸ் வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்டெக்ஸ்ட், அதாவது பீன் கான்டெக்ஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கும், அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. நம்ம இப்போ ஆட் பண்ணோம் இல்லையா டிபெண்டன்சி, அதோட அங்கேருந்து நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா?
இந்த இன்டர்ஃபேஸ் கூட இந்த இன்டர்ஃபேஸில் தான் இந்த ஒரு பீனா எந்த பீன் வந்து நம்ம எடுக்கணுன்ற மெத்தட் வந்து இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், 2 வழியில் நீங்கள் வந்து பீன்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து XML கான்ஃபிகரேஷன், நம்ம யூஸ் பண்ணுறது XML கான்ஃபிகரேஷன். இன்னொன்று வரி வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜாவா அனோட்டேஷன் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம XML கான்ஃபிகரேஷன் தான்றதுனால XML கான்ஃபிகரேஷன் கிளாஸ், அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேஷன் வந்து கிளாஸ் பாத் XML application context. இதுதான் அந்த கிளாஸோட நேம். இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ கிளாஸ் பாத் XML application context, இதுதான் அந்த கிளாஸோட நேம். ஆக்சுவலி இது வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸோட இம்ப்ளிமெண்டட் கிளாஸ் தான் இந்த கிளாஸ் பாத் XML application context. ஓகேங்களா? இது வந்துட்டு ஆக்சுவலா கிளாஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவலா கிளாஸ், இது வந்து இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது இல்லையா, கிளாஸ்க்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட எல்லா மெத்தடையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த கிளாஸ் பாத் XML அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் வந்து இந்த கிளாஸ் பாத் XML அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இதில் என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த beans.xml இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைல், இதை வந்து நம்ம இங்கே டபுள் கோட்ஸில் பாஸ் பண்ணிடணும், beans.xml. அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு now we are ready to call the bean. இப்போ நீங்கள் எப்பயும் போல் ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கஸ்டமர் இஸ் அ கிளாஸ் நேம் அண்ட் C1 இஸ் த ஆப்ஜெக்ட், நாட் ஆப்ஜெக்ட், இட் இஸ் அ ரெஃபரன்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டோட ரெஃபரன்ஸ் வேற யூஸ் பண்ணி getBean அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுங்க. ஓகேவா? getBean அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிட்டு இப்போ எந்த பீன், ஏன்னா 3 பீன் இருக்கு, கஸ்டமர் 1, கஸ்டமர் 2 அண்ட் கஸ்டமர் 3. அந்த பீனோட ஐடி இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பீன் வேணும். ஸோ அப்போ கஸ்டமர் 1 நல்லா கவனிச்சுக்கணும். ஐடி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த பீனோட நேமு, அதை தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு எரர் காமிக்குது, சேஞ்ச் டைப் டு C1 ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் இங்கே இந்த பீனோட ஐடி போட்டதுக்கப்புறம் பக்கத்தில் கஸ்டமர் டாட் கிளாஸ் அப்படின்ற இந்த கிளாஸோட டைப்பை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். now you are ready to print the object and see first beanல நான் மோகன் அப்படின்னு வேல்யூ கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? 101 மோகன் சென்னை கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ நான் மெயின் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஐ கேன் சேஞ்ச் த பீன் ஐடி. இங்கே கஸ்டமர் 1ன்னு இருக்குல்ல, இப்போ கஸ்டமர் 2ன்னு போட்டோன்னா கஸ்டமர் 2 வந்துட்டு இங்கே பீனில் காவியான்னு கொடுத்துருக்கேன். ஸோ இட் வில் ஒர்க்ஸ். சி காவியா. அண்ட் கஸ்டமர் 3 அப்படின்னு இங்கே நான் பீன் ஐடியை மாற்றினேன் அப்படின்னா இட் வில் ஒர்க்ஸ் தமிழ், ரைட்? ஸோ இந்த மாதிரி மெயின் ப்ரோக்ராமில் எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணலாம், ஆர் எல்ஸ் டேரெக்டாகவே நீங்கள் இங்கே வேல்யூஸே ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்னோட நேம் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன்னா மெயின் ப்ரோக்ராமில் நான் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆகிடும். பீன்ஸில் டேரெக்டாக வேல்யூஸை மாற்றிக்கலாம். அப்போ நீங்கள் எதுக்குமே மெயின் ப்ரோக்ராமுக்கு வர வேண்டிய சுச்சுவேஷனே இருக்காது. மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கான்ஃபிகரேஷன்லேயே பண்ணிக்கலாம்.
ஸோ இப்படி தான் நம்ம ஸ்ப்ரிங் கோர் ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.